ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்குரைஞர் ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போடுவாங்க. அதே மாதிரி கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வருவோம், அதில் எஃப்ஐஆர் போடுவாங்க. நிறைய விஷயத்தில் தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, இவங்களா நினச்சாங்கன்னா தான் அந்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டவுடனே சார்ஜ் ஷீட்டை கொண்டு போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. நிறைய வழக்குகளில் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கிட்டு வருது, இல்லை இவங்களுக்கு காசு வராதுன்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கேஸிலெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணாங்கன்னா மிஸ்டேக் எஃபெக்ட், அதாவது நீங்கள் கொடுக்குற புகார் இருக்கு இல்லையா, அது பிழை அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் எஃபெக்ட்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் கோர்ட்டில் கொண்டு போய் அந்த இறுதி அறிக்கையை க்ளோஷர் ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஃபைல் பண்ண மாட்டாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, க்ளோஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கும் தகவல் கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஸ்டேஷன்லேயே வச்சுக்குவாங்க. இது மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகுன்னா, நீங்கள் ஃபர்தர் நடவடிக்கை, அதாவது அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்கள் இது என்ன சொல்கிறது, இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவாங்கன்னு ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அண்மையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் இதுக்கு மணி கட்டியிருக்கார். நிறைய நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டைரக்ஷன் கேட்பாங்க, கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைனல் ரிப்போர்ட் போடுங்க, இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு கேட்டால், இல்லை ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜட்ஜை சுட்டு போயிடுவாங்க, நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க லாயர் கோர்ட்டில் அப்படின்னு. ஆனால் இவர் போன்ற நீதிபதிகள் இருக்கிறதால தான் நமக்கு இந்த மாதிரி நிவாரணங்கள்லாம் கிடைக்கிது. சட்டப்படி காவல்துறை செயல்படுறதே கிடையாது. அதனால் எப்படி பொதுமக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்றத இந்த தீர்ப்பு மூலியமாக சொல்ல போகிறோம். இந்த தீர்ப்பு ஒரு அற்புதமான தீர்ப்பு. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 30/7/2025 நீதியரசர் பி வேலுமுருகன் அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. வழக்கு எண் பார்த்திங்கன்னா கிரிமினல் ஓபி நம்பர் 19/886/2025. மனுதாரர் யார் பார்த்திங்கன்னா விஜயராணி மனுதாரர். எதிர்மனுதாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா கடலூர் எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். ரெண்டாவது யாருன்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனோட காவல் ஆய்வாளர். என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரு கேஸில் குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனில் 204/2015. அதில் ஃபைனல் ரிப்போர்ட்டு போட சொல்லுங்க, இறுதி அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேடிக்கை பாருங்கள், போலீஸ் காவல்துறை எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2015 கிரைம் நம்பர் 204 எஃப்ஐஆர் போடுறாங்க. முதல் தகவல் அறிக்கை 204/2015 எஃப்ஐஆர் போடுறாங்க. எப்போ முதல் தகவல் பதிவு பண்ணால் 2/9/2015 பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஃபைனல் ரிப்போர்ட்டு கொண்டு போய் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவே இல்லை. கோர்ட்டுக்கு வந்த பிறகு அரசாங்க வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதிபதிக்கிட்ட 2015 இந்த கேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், மிஸ்டேக் எஃபெக்ட்டு அப்படின்னு சொல்கிறார். மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சிஆர்பிசி 173 சப்கிளாஸ் 2ல் கொண்டு போய் சம்மந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் கோர்ட்டில் க்ளோஷர் ரிப்போர்ட்டை இறுதி அறிக்கையை நீங்கள் தாக்கல் செஞ்சுருக்கணும், நீங்கள் தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இது அப்பட்டமான விதிமீறல். இந்த குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனில் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நீதியரசர் கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும் பாருங்கள், ஒரு 14 பேர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற 19 பக்கம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் யார் மட்டும் பேர் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்குள்ளே போல். ஏழுமலை ஏழுமலை அவர் 12/7/2015 22/11/2015 வரைக்கும் குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷன் வேலை செஞ்சிருக்காரு. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்கிறார். இன்னொன்று ரெண்டாவது குமார் அவர் 23/11/2015 21/2016 வரைக்கும் வேலை எடுத்திருக்காரு. இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் டிஎஸ்பியாக இருக்கார் அவர். அப்புறம் மூணாவது கண்ணன்
அவர் 20/1/2016 22/9/2017 வரைக்கும் எங்கள் குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுருக்காரு. ஒன்று ஓமனச்சேரி சென்னையில் இருக்காருன்னு போட்டிருக்காங்க டிஎன்பிஏ. 4 வந்து டி நாகராஜன், அவர் வந்து 11/9/2017 7/2/2012 வரைக்கும் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டார் அவர். 5வது எம் பாண்டியன் 25/4/2018 31/7/2018 வரைக்கும் வேலை. இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறாராம் இன்ஸ்பெக்டராக. 6 வந்து பிரதீப் குமார், அவர் வந்து 1/8/2018 23/1/2011 வரைக்கும் அனப்பனூர் ரேஞ்சு திருப்பூர் சிட்டியில் வேலை செய்கிறாராம் இப்போ. அடுத்தது கீதா லக்ஷ்மி 22/2/2019 அதுலேருந்து 5/6/2019 வரைக்கும் இறந்துட்டாங்களாம் அவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சத்யபாமா சத்யபாமா இவங்க 11/9/2019 14/11/2020 வரைக்கும் வேலை செஞ்சாங்களாம். எங்கன்னு பார்த்திங்கன்னா கங்கவல்லிபுரம் பிஆர்எஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்கிறாங்களாம் இப்போ. அடுத்தது ஜெய் கீர்த்தி, இவங்க 14/11/2020 23/6/2021 வரைக்கும் வேகலாம் இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்களாம். 10வது ஷியாம் சுந்தர் 23/6/2021 19/9/2022 வரைக்கும் சஸ்பென்ஷனில் இருக்காங்களாம் அவங்க. அடுத்தது பாண்டிச்செல்வி 9/1/2023 11/2/2024 வரைக்கும் குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ வேலை செய்கிறாங்களாம். இப்போ அடுத்தது அசோகன் 9/2/2024 22/8/2024 வரைக்கும் புதுப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அடுத்தது 13 பிருந்தா 21/3/2025 8/5/2020 ராமநாதபுரம் ராமநத்தம் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்க. அடுத்தது பாண்டிச்செல்வி 9/5/2025 இப்போ வரைக்கும் குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷன். இப்போ நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா வேதனையாக இருக்குது. சொல்கிறேன் பாருங்கள், இந்த 14 பேர் வந்து இவ்வளோ காலம் வேலை செஞ்சுருக்காங்க. 2015 இப்போ வரைக்கும் யார் வேலை பார்த்தாங்க லிஸ்ட் ஹைகோர்ட்டில் கொண்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இறுதி அறிக்கை அந்த எஃப்ஐஆர் போட்டதை இந்த 202/2015 இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சோட ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஃபைல் பண்ணான்னு சொல்லிவிட்டு இது மட்டும் இல்லாத சொல்கிறாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் மேற்கோள் காட்டுறாரு. இதில் அதுபடி பார்த்திங்கன்னா 2 கேஸ் காட்டுறார். ஒன்று வந்து டபிள்யூ குஜார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் கிரிமினல் அப்பீல் நம்பர் 15/11/2024. அப்புறம் இன்னொன்று வந்து ஃபெரான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் கிரிமினல் அப்பீல் நம்பர் 838/2024. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டால் சார்ஜ் ஷீட் கொண்டு போய் டைமில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போலீஸ் ஃபைல் பண்ண வேண்டியது அவங்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட் பாருங்கள், என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நீதிபதி என்ன சொல்கிறார் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஸ்பெக்டர் இந்த 14 இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லை, இவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை காவல் கண்காணிப்பாளரில் அவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அரசாங்க வக்கீல்கிட்ட நீதியரசர் வேல்முருகன் சொல்கிறாரு. அப்போ கவர்மெண்ட் வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்பி யாரை வேலை பார்த்தாங்க. விஜயகுமார் ஐபிஎஸ் 29/6/2015 30/7/2018 வரைக்கும் வேலை பார்த்தாராம். இவர் அந்த கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடி அங்கே தானே வருது. இவர் இறந்துட்டாராம் 7/7/2023. அடுத்தது சரவணன் ஐபிஎஸ் 3/8/2018 29/6/2019 இப்போ எஸ்பியாக விழுப்புரத்தில் இருக்கிறாராம். அடுத்தது எம் ஸ்ரீ அபினவ் ஐபிஎஸ் 30/6/2019 6/6/2021 வரைக்கும் இப்போ எங்கே இருக்காங்கன்னா எஸ்பி அசிஸ்டன்ட் டைரக்டர் எஸ்பிவி நேஷ்னல் போலீஸ் ஃபோர்ட் அகாடமி ஹைதராபாத்தில் வேலை செய்கிறாராம். அடுத்தது 4வது சக்தி கணேசன் ஐபிஎஸ், இவர் வந்து 14/6/2021 9/2/2023 வரைக்கும் இப்போ எஸ்பி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் என்ஐஏவில் டெப்டேஷன் வேலை பார்க்குறாரு. அடுத்து ராஜாராம் டிபிஎஸ், இவர் வந்து 10/2/2023 2/1/2020 இப்போ எஸ்பி தஞ்சாவூராக இருக்காராம். அடுத்தது எஸ் ஜெயக்குமார் ஐபிஎஸ் 3/1/2025 இப்போ வரைக்கும் இருக்காரா எஸ்பி கடலூராக இருக்கார். இப்போ நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நமக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற டிஎஸ்பி எஸ்பிங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்றது கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஸ்டேஷன்லாம் இன்ஸ்பெக்ஷன் போகணும். நீங்கள் பேப்பரில் டிவிலாம் பார்த்துறீங்க, இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இவர் பொறுப்பேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேனலில் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அதோடு சரி. இப்போ இந்த நடக்கிற விதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த வேலையும் செய்கிறது கிடையாதுன்னு கடமை செய்கிறது. கீழே இருக்கிற வேலை செய்யலை, ஒரு டிஎஸ்பி வேலை செய்யலை, இல்லை எஸ்பி இன்ஸ்பெக்டர் வேலை செய்யலை, எஸ்ஐ வேலை செய்யலை,
அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகார் அனுப்பிச்சிங்கன்னா எஸ்பிக்கு, அது கிணத்துல போட்ட கல்லாக இருக்கும். அதில் நடவடிக்கையே எடுக்க மாட்டாங்க. நிறைய வழக்குகளில் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களை சொல்கிறாங்க, கீழே வேலை செய்கிறவங்க வேலை செய்யலைன்னு சொல்லி உயர்நீதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க காவல்துறையை காப்பாற்றுற வேலை மட்டும்தான் செய்கிறாங்கன்றது தெரியுது. பார்த்தீங்களா, இவங்க தான் கண்காணித்து இந்த ரிப்போர்ட் கரெக்டாக டைம் போதும் இன்ஸ்பெக்ஷன் பீரியடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எஸ்பி டிஎஸ்பியில் வேலை வாங்கி ஏன் வச்சுருக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. போலீஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். எஃப்ஐஆர் தேவையில்லாத இப்போ எங்கள் மேட்டரில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா என் கிளைண்ட் ஒருத்தர் பொய்யா மொழி நேருன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி காசா கிராண்ட் கட்டுமான நிறுவனத்தில் ஒரு ஃப்ளாட்டு வாங்குறாரு. ஃப்ளாட்டு வாங்க புக் பண்ணுறாரு. 7 லட்ச ரூபாய் என்னமோ ஒரு அமௌண்ட்டு. அவருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரல. அந்த பணத்தை கேட்குறாரு, கொடுக்கல. நாங்கள் கோர்ட்டில் கொண்டு வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டில் போடுறோம். அப்புறம் கன்சூமர் கோர்ட்டில் போட்ட பிறகு பணத்தை வந்து கொடுத்துட்றாரு எங்களுக்கு திருப்பி. இந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. போலீஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மூர் க்ரைம் போலீஸ் அதில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி நம்ம கிளைண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்டில் கொண்டு போய் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டு போடல. அதனால் என்ன ஆகும்னா அதே மாதிரி கேஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை மாதிரி காவல்துறை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு முடிச்சுட்டு பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுக்கறதில்ல, கோர்ட்டுக்கும் அந்த இதை அனுப்புது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா போலீஸோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு இருக்கும். ஆனால் கோர்ட்டில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறதில்ல நீதியரசர் சொல்கிறாருன்னா நான் சொல்கிறல. நீங்கள் அந்த மாதிரி போட்டால் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அந்த க்ளோஸர் ரிப்போர்ட்டை எடுத்து அப்ஜெக்ஷன் போடுவீங்க, இல்லை மேற்கொண்டு விசாரணை வேணும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் பெட்டிஷன் போடுவீங்க. அதை தவிர்க்கிறதுக்காக முடிச்சுடுறது, ஸ்டேஷனில் வச்சுக்கிறது, கோர்ட்டுக்கு அனுப்புறது இல்லை. இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நடவடிக்கை. இதனால் அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு நீதியே கிடைக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் கிடைக்காது. இந்த அம்மாவை பாருங்கள், 2015 போட்ட எஃப்ஐஆருக்கு 10 வருஷமாக சார்ஜ் ஷீட்டு கோர்ட்டுக்கு அனுப்பாத வச்சுருந்துறாங்க. வந்த பிறகு தான் இது என்ன சொல்கிறாங்க, 2017 இந்த அம்மாவோட கேஸ் யார் விஜயராணியோட இதை வந்து நாங்கள் 2017 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்ட்டிக்கு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா இல்லை, அந்த க்ளோஸர் ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட்டை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டிங்கன்னா இல்லை. எவ்வளோ கேவலம் பாருங்கள், இது படு கேவலம். இத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு 6 ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலை பார்த்துருக்குறாங்க. இவங்க கடமை செஞ்சாங்களா? பேப்பருக்கு போஸ்ட் கொடுக்குறது என்னமோ, டிவியில் போஸ்ட் கொடுக்குறது என்னமோ பண்ணுறதோட சரி, இவங்க கடமையை செய்யலைன்றதை நான் சொல்லலை, கோர்ட்டு சொல்லுது. இப்போ என்ன சொல்கிறாரு, இவங்க பேரில் பூரா இந்த 14 இன்ஸ்பெக்டரு இறந்தவங்களை தவிர, அதே மாதிரி இந்த இறந்த 6 எஸ்பி, அதில் ஒரு எஸ்பி இறந்துடும், 5 எஸ்பி மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டுட்டு 3 மாதம் கழித்து இந்த இதை கம்ப்ளைண்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு நீதியரசர் அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு, டைரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. Therefore, the Director General of Police Tamil is directed to initiate appropriate disciplinary proceedings against the above officer mentioned in the 216 file detailed reaction report. இந்த 6 ஒருத்தர் இறந்துட்டதால் 2 முதல் 6 வரை உள்ள அந்த காவல் கண்காணிக்காளர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள். டிஜிபிக்கு ஆர்டர், தமிழ்நாடு டிஜிபிக்கு ஆர்டர் போட்டு Para 10 it is alarming that even till date the closure report has neither been filed before the magistrate nor placed on the record before the claim of closure is in 2017 in some unsupported documentary evidence. This court is concerned to infer that the investigation has not been lawfully concluded. Consequently, the Director General of Police is directed to appoint a fresh investigation officer in the second respondent police station slowly for the purpose of conducting investigation in crime number 204 of 2015. The newly appointed officer shall complete the investigation and final report within 3 months. Letter. என்ன இந்த குளஞ்சாவடியில் இந்த அம்மா கேட்குறாங்களா க்ளோஸ் பண்ணுறதை ஒத்துக்கலன்னு என்ன சொல்கிறாரு, புதுசாக ஒரு விசாரணை அதிகாரி அப்பாயின்ட் பண்ணி அவர் 3 மாதத்துக்குள்ளே விசாரித்து ரிப்போர்ட்டை கொண்டு கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணணும்னு ஆர்டர் போட்டார் இந்த விஜயராணி கேஸில். 11 இந்த வியூ ஆஃப் த ரெக்வரிங் நேச்சர் ஆஃப் such procedural failures, this court deems it proper to issue direction to the Director General of Police Tamil Nadu to prevent similar lapses in future. The instant case investigation was allegedly closed 2017. Neither was the report filed before the magistrate or nor the complainant informed. Only after judicial intervention was the matter brought to light. The court reiterates to the sections 173 subclass 2 CRPC mandates to filing the final report whether a charge sheet or closure report before the jurisdictional magistrate. இந்த மேட்டரே வந்து
2015 போட்ட எஃப்ஐஆருக்கு 2017 க்ளோஸ் பண்ண விஷயம் இந்த கோர்ட்டுக்கு இந்த அம்மா 2025 வந்த பிறகு தான் வெளிச்சத்துக்கு வருது. சட்டப்படி அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சிஆர்பிசி 173 சப்க்ளாஸ் 2ல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஃபைல் பண்ண வேண்டியது போலீஸோட வேலை. சார்ஜ் ஷீட்டோ இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மிஸ்டேக் ஃபேக்டோ தான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பண்ணணும். ஆனால் செக்ஷன் 160 சப்க்ளாஸ் சிஆர்பிசி மேண்டேட்ஸ் தட் த கம்ப்ளைண்டன்ட் மஸ்ட் பி duly informed the action taken. The many breach of the profession undermines judicial process retains right to seek. இதை பண்ண காவல்துறை தவறும்போது பாதிக்கப்பட்ட நபர் அவருக்கான நீதியை நீதிமன்றத்தில் பெற முடியாத நிலை போகுது. 12. The continued failure to file closure reports allows for records to be manipulated and destroyed may result in miscarriage of justice. Therefore, the following directions are issued to the Director General of Police தமிழர். இவங்களாம் இந்த காவல்துறை இதை இந்த ஒழுங்காக பின்பற்ற தவறுதால் சம்மந்தப்பட்ட நபருக்கு நீதி தவறுது. அது இல்லாமல் அந்த ஆவணங்கள் வந்து பல வருஷம் ஆன பிறகு அந்த ஆவணங்கள்லாம் அழிஞ்சிடும். என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா டிஜிபி நான் இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு கீழ்கண்ட உத்தரவுகளை நான் பிறப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 1. No case shall hereafter to be treated or marked as closed unless a final report is duly filed before the jurisdictional magistrate in strict compliance with section 173 subclass 2 of the Code of Criminal Procedure. Both the complainant and the accused shall be informed in writing closure and the station house officer shall maintain proper records in such communication. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கேஸை வந்து க்ளோஸ்டு அப்படின்னு, அதாவது நான் வந்து இந்த வழக்கை வந்து பழைய வழக்குன்னு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே சம்மந்தப்பட்ட நீதித்துறை நடுவருக்கும் புகார் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்த அந்த புகார்தாரருக்கும் எதிர அக்யூஸ்ட் இருந்தாலும் அவருக்கும் ரைட்டிங்கில் நீங்கள் அந்த க்ளோஸ் பண்ண விஷயத்தை தெரிவிக்கணும். அதுக்கு ப்ராப்பராக ரெக்கார்டு நீங்கள் ஸ்டேஷனில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. 2வது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி ஷால் வெரிஃபை த கான்சிஸ்டன்சி பிட்வீன் த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் இன் ஈச் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் த கோர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் எனி இன்ஸ்டன்ஸ் வேர் கேஸ் இன் shown as closed in the police records without the corresponding filing a final report in court shall be treated in a serious procedure lapse. இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் இனி ஏதாவது ஒரு பழைய வழக்குன்னு முடிச்சுட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டில் இல்லை வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இருக்கும். ஆனால் அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அது போய் ஃபைல் ஆகிருக்காது. அது போலீஸ் ஸ்டேஷனில் முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. க்ளோஸ்டுன்னு முடித்தா ரிப்போர்ட்டை கொண்டு போய் கம்பல்சரியாக பண்ணணும். அப்படி இல்லைனா அது சீரியஸாக நடவடிக்கைக்கு உள்ளாகுவார்கள் அந்த காவல்துறையினர், ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாகணும்னு சொல்கிறார். 3. The investigating officers and station house officers who fail the final report or neglect to inform the complainant shall be subject to disciplinary proceedings. Supervisory officers who fail in their duty to oversee such matter also to be accountable. சூப்பராக சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி பழைய வழக்கு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு முடிச்சிட்டாலே கம்பல்சரியாக ஃபைனல் ரிப்போர்ட்டை கொண்டு போய் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். சம்மந்தப்பட்ட பார்ட்டிகளுக்கு தகவலை நீங்கள் கொடுக்கணும். இதை பண்ணாமல் விட்டால் அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாத இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய யார்? டிஎஸ்பி, எஸ்பி, இவங்கெல்லாம் இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தவறுனா அவங்க பேர்லேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். 4. The DGP shall issue a comprehensive circular to all district units and commissionerate within 4 weeks from the date of receipt of this order, ensuring strict compliance with the above directions. இந்த நீதிமன்றம் எப்போ உத்தரவு பிரிச்சு 37 உத்தரவு பிறப்பிச்சிங்களா? தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் என்ன பண்ணோம், டிஜிபி என்ன பண்ணோன்னா, தமிழ்நாடு இருக்கிற எல்லா போலீஸ், சென்னை மாதிரி பகுதியில் கமிஷனர் ஆஃபீஸ், மாவட்டங்களில் எஸ்பிக்கு, தமிழ்நாட்டுக்கு எல்லா எஸ்பிக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு இந்த நீதிமன்ற உத்தரவை சொல்லியிருக்கிற அந்த வழிமுறைகளை இந்த உத்தரவு கிடைச்ச தேதியிலேருந்து 4 வாரத்துக்குள்ளே இதை நிறைவேற்றணும் போட்டுட்டு, அப்புறம் என்ன சொல்ல, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டைரக்டர் டு கம்ப்ளை த டைரக்ஷன் பேராகிராஃப் நம்பர் 9 to 12 வித் ஃபைல் காம்ப்ரஹென்சிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் வித்தின் 3 months. இந்த உத்தரவை வந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் நிறைவேற்றி 3 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்து ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னதில் இந்த கிரிமினல் ஒரிஜினல் பிரச்சனை நான் வந்து முடிக்கிறேன். அது இல்லாமல் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் இந்த மேட்டரை 3 மாதத்துக்கு அப்புறம் நீதிமன்றம் என் பார்வைக்கு கொண்டு வாங்க. ஏன்னா காவல்துறை இயக்குனர் வந்து இந்த உத்தரவை நிறைவேற்றினாரா இல்லையானு ஒரு ரிப்போர்ட் பண்ணணும்னா அதை நான் பார்க்கணும். அதனால் மறுபடியும் இதை வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை
முடிச்சிருக்காரு. இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 பக்கம், அருமையான தீர்ப்பு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதில் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா சார்ஜ் ஷீட்டை இன் டைமில் போட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். இல்லை கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னாலும் சார்ஜ் ஷீட்டு போட்டு கொண்டு போய் ஃபைல் பண்ணணும், இன் டைமில் பண்ணணும். என்ன பண்ண ஒரு மிஸ்டேக் ஃபேக்ட்டுன்னு முடிச்சுட்டு போலீஸ் தான் தெரியல உங்களுக்கு காசு வாங்கிட்டாங்கன்னா கடமை தவறாமல் மிஸ்டேக் ஃபேக்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ஸ்டேஷன்லேயே வச்சுக்குவாங்க. ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு இருக்கும், இல்லைனா சொல்லாமல் க்ளோஸ்ன்னு சொல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்ட்டிக்கு இன்டிமேட் பண்ணாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் காப்பி போகாது, க்ளோஸ்ட் ரிப்போர்ட் போகாது. அந்த மாதிரி இனிமேல் பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் தீர்ப்பு வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபி இதை வச்சு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காரு தமிழ்நாடு இருக்கிற எல்லா காவல்துறை எஸ்பிக்கும் கமிஷனர்ஸுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தீர்ப்பை வச்சு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கேஸ் இருந்து எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணால் சார்ஜ் ஷீட்டு போடாமல் இருந்தால் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் எஸ்பிக்கு ஒரு மனு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா உங்கள் மேலேயே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை பதிவு தபாலில் மாவட்டங்கள்லேருந்து எஸ்பிக்கு அனுப்புங்க. சென்னை மாதிரி பகுதி, இல்லை கோயம்புத்தூர், மதுரை மாதிரி பகுதியில் சம்மந்தப்பட்ட கமிஷனருக்கு அனுப்புங்க. இல்லை உங்களுக்கு யார் உங்களுக்கு எஸ்பி கண்ட்ரோல் வந்து எஸ்பிக்கு அனுப்புங்க. கமிஷனர் வந்து அனுப்பிச்சிட்டு பதிவு தபாலில் ஸ்பீட் போஸ்ட்டு அனுப்பிச்சிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு ஒரு ஆர்டிஐ போடுங்க. நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணல, எஸ்பி பேர்லேயே நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் எஸ்பி மேலேயும் நடவடிக்கை சொல்லி டைரெக்டாக நீங்கள் இந்த தீர்ப்பு வச்சு ஹைகோர்ட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் மதுரை பெஞ்சுக்கு போனாலும் சரி, இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பிரின்சிபல் பெஞ்சுக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் தபால் அனுப்பிச்சாலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருவாங்க போலீஸ். உண்மையிலே இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை வந்து பண்ண முடியாது. பூனைக்கு வந்து நீதியரசர் வேலுமுருகன் அவர்கள் அருமையான மணி கட்டியிருக்கிறார். ரொம்ப நாள் எதிர்பார்த்த தீர்ப்பு. அதான் சொன்னேன், எப்பயுமே செய்தியாக கடந்து போயிடக்கூடாது. அதுக்கான ஆவணப்படுத்த தரணும். பேப்பர் செய்தியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கோர்ட்டோ போலீஸோ எடுத்துக்காது. இந்த தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் பெட்டிஷன் போடும்போது இந்த காப்பி இதோட வச்சு அனுப்புங்க. இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இல்லை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் சார்ஜ் ஷீட்டு போடல, இல்லை மிஸ்டேக் ஃபேக்ட்னு போட்டிருக்காங்க, போலீஸ் கொண்டு போய் ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஃபைல் பண்ணாத இருக்காங்க. நீங்கள் எஸ்பின்றதால இது கண்காணித்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி நான் வந்து உங்கள் மேலேயே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, இன்ஸ்பெக்டர் மேலேயே உங்கள் பேரையே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டு விடுங்க. ஒரு மாதம் கழித்து ஆர்டிஐ போடுங்க. நடவடிக்கை இல்லைன்னா பார்த்துட்டு எஸ்பி இன்ஸ்பெக்டரையும் சேர்த்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கிரிமினல் ஓபி போடுங்க, டைரக்ஷன் போடுங்க. வேலை முடிஞ்சு வச்சுக்கிறது தன்னால் வேலை ஆகிடும் உங்களுக்கு. அற்புதமானது. அதான் இது மாதிரி தீர்ப்புகள் முன் தீர்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கான பரிகாரங்கள் எளிமையாக பெற முடியும், நிவாரணம் பெற முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.